الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. صدق الله العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்று தராவி தொழுகையிலே சூராக்களில் சூரத்து ஸஃப் என்ற சூறாவிலிருந்து முதஸ்ஸிர் என்ற சூறாவை நமக்கு ஓதி காட்டினார். சின்ன சின்ன சூறாக்களாக இருந்தாலும் பல விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சூறாக்களில் நமக்கு வாழ்க்கையின் ஹிதாயத்துக்காக வேண்டி தந்திருக்கிறார். சூரத்துல் முனாஃபிகூன் என்ற சூறாவிலே சூரத்துல் முனாஃபிகூன், சூரத்துல் தகாபுன், சூரத்துல் தஹ்ரீம் இந்த மூன்று சூறாக்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய செல்வங்களை பற்றியும் நம்முடைய குடும்பத்தை எப்படி பாதுகாப்பது, எதை விட்டு பாதுகாப்பதை தெளிவாக அல்லாஹ் சொல்லுவார். இரண்டு செல்வங்கள், இரண்டு நியமத்துகள் அல்லாஹ் துனியாவில் நமக்கு தந்திருக்கிறார். ஒன்று மால், இரண்டாவது அவுலாத். உலகத்தில் மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு மால், பொருட்கள், செல்வங்கள் வேணும். செல்வங்கள் அல்லாஹ் தந்த பிறகு அவன் உள்ளம் நிம்மதி கிடைக்க வேண்டும், அவனுக்கு கண் குளிர்ச்சி வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு அவுலாதுகள், குழந்தைகள் வேண்டும். எவ்வளவோ செல்வங்கள் இருக்கிறது, ஆனால் எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் ஷானஹு வ தஆலா அவுலாதுகளை தருவதில்லை. குர்ஆன் ஷரீஃபிலே இதுக்கு முன்னாடி ஓதப்பட்ட சூரத்து ஷூராவிலே நீங்கள் பார்த்திருக்கலாம். யஹபு லிமன் யஷாஉ இனாஸன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். நாடியவர்களுக்கு பெண் குழந்தை தருகிறான், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை தருகிறான். நாடியவர்களுக்கு ஒரே பிரசவத்திலே அந்த தாயினுடைய வயிற்றிலே ஆண் குழந்தை, பெண் குழந்தை தருகிறான். நாடியவர்களை குழந்தை இல்லாமல் ஆக்குகிறான். யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அப்ப மாலும் இந்த அவுலாதுகளும் நம்மால் சம்பாதிக்கப்பட்ட பணங்கள், நமக்கு பிறந்த இந்த குழந்தைகள் எல்லாமே இது அல்லாஹ்வினால் தரப்பட்ட செல்வங்கள். இந்த நியாமத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நம்மிடத்தில் அவுலாதுகள் இருக்கிறார்கள், நம்மிடத்தில் செல்வங்கள் இருக்கிறது. இது இரண்டையும் வைத்து அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும். இந்த இரண்டும் நமக்கு கியாமத் நாளையிலே ஆகிரத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய நியமத்துகளாக இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொல்றான், இந்த இரண்டும் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் உங்களை தடுக்கும், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் உங்களை தடுக்கலாம், தொழுகை விட்டும் உங்களை தடுக்கலாம். இந்த இரண்டும் எப்படி உங்களுக்கு நியமத்தோ அதே மாதிரி இந்த இரண்டும் உங்களுக்கு ஒரு சோதனை, ஃபித்னா என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்றாங்க? ஃபித்னா சோதனை. அல்லாஹ் இஷ்கா வேண்டி அவுலாதை தந்திருக்கிறான், மாலை தந்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மாலை கொடுத்தும் சோதிப்பான், அவுலாதை கொடுத்தும் சோதிப்பான். காரூனுக்கு அல்லாஹ் மாலை கொடுத்து சோதித்தான், அதில் அவன் ஃபெயிலாகி விட்டான். இறைவனுடைய தண்டனையே இன்று வரையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் காரூன்.
என்னால் சம்பாதிக்கப்பட்ட பணம் என்று சொன்னான் காரூன். அதே பணத்தின் மூலமா அல்லாஹ் அவருக்கு அழிவை தந்தான். அதே நேரத்திலே ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களிலே உஸ்மான் இப்னு அஃபான், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா செல்வந்த சஹாபாக்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு செல்வங்களை தந்தான். யமன் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவுல வந்தா, மதீனாவுல சஹாபாக்கள் நபி காணோம். உஸ்மான் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, எங்க போயிருக்கிறாங்க சஹாபாக்கள்? நபி அவர்கள் தபூக்குடி போருக்கு போயிருக்கிறாங்க. எங்க போயிருக்காங்க? தபூக்குடி போருக்கு போயிருக்கிறாங்க. அதுவும் கஷ்டமான சூழ்நிலையிலே வண்டி கூட இல்லாமல் நடந்த வண்ணமாக உணவுப் பொருட்கள் இல்லாம இந்த மாதிரி நிலைமையில போயிருக்கிறாங்க என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லப்பட்டவர்களே, யமன் நாட்டின் மூலமாக வந்த வருமானம், அதில் வந்த லாபங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன செய்தார்? அல்லாஹு அக்பர், அதில் போன 20,000 சஹாபாக்களுக்கு உணவுப் பொருட்களை 20,000 பேக்கெட்டுகளை தயார் செய்து தபூக்ல போகக்கூடிய சஹாபாவுக்கு பின்னாடி அனுப்பினாங்க. யாரு? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. நபியுடைய தர்பாரில் உஸ்மான் வருகிறார். யா ரசூலுல்லாஹ், அஸருக்கு பிறகு எங்க வீட்டுக்கு வாங்க, டீ குடிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓர் சில சஹாபாக்கள் வந்தார் உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டுக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருந்து நபி அவர்கள் வலது காலை எடுத்து வைத்து வெளியே வராங்க. வெளியே வருகின்ற நேரத்திலே அவருடைய வீட்டு வரை, உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டு வரை நபி அவர்களுடைய ஒவ்வொரு கதம், ஒவ்வொரு எட்டையும் எண்ணுகிறார். ஒரு கால் வச்சா நபி உஸ்மான் ரலியை 1ன்னாங்க, அடுத்த கால் வச்சாங்க 2ன்னாங்க, அடுத்த கால் வச்சாங்க 3ன்னாங்க. இப்படி நபி மஸ்ஜித் நபவியில் இருந்து உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டு வரை 50 கதம், 50 எட்டுல உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உஸ்மானே, என்னுடைய ஒவ்வொரு கதமை, ஒவ்வொரு எட்டையும் என்னுடைய நடையே எண்ணினீங்க என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு சொன்னாரே, நபியே, நீங்கள் என் வீட்டுக்கு வருவது எனக்கு ரஹ்மத். எனக்கு எவ்வளவு பெரிய ரஹ்மத்! ரஹ்மத்துல் ஆலமீன் வீட்டுக்கு வருகிறார். ஆகையினால் நீங்கள் உங்களுடைய பதிலின் அடிப்படையிலே சந்தோஷப்பட்டு 50 அடிமைகளை நான் உரிமை விட்டு விட்டேன். எத்தனை அடிமைகளை? 50 உலகமுக்கும் ஆசாத் கருதியா 50 அடிமைகளை நான் உரிமை விட்டு விட்டேன். ஈதுடைய நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உணவு இல்லாத நேரத்திலே மதீனா நகரத்தில் முழுவதும் அடுப்புகள் எரிந்து கொண்டிருக்கிறது. நபியுடைய வீட்டிலே உணவு சமைப்பதற்கு உணவு இல்லை. அதற்கு அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நம் வீட்டுக்கு மிஸ்கீன்கள் வருவார்கள், எதீம்கள் வருவார்கள், ஏழைகள் வருவார்கள், அவர்களுக்கு உணவு தருவதற்கு வீட்டில் எதுவுமே இல்லையே. தன்னுடைய ஈது கொண்டாடுவதற்கு அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரக்கூடிய மிஸ்கீன்களுக்கு ஈதுடைய நாள் உணவு தரணுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னிடத்தில் இருந்தால் நான் உங்களுக்கு பணத்தின் மூலமாக செல்வ பொருட்களை வாங்கி வந்திருப்பேன். என்னிடத்தில் இல்லை. சபர் செய்ய ஆயிஷா சொல்லி நாஸ்தாவுடைய ஏற்பாடு இல்லாமல், மதிய சாப்பாடு ஏற்பாடு இல்லாமல் எல்லா வீடு அறுப்பு எழுதி பொழுது இந்த உலகத்தையே நபிக்கு தான் அல்லாஹ் படைத்தான். அப்பேற்பட்ட நபியுடைய வீட்டிலே அறுப்பு எதுவில்லை. ஈதுடைய நாளை சாப்பிடுவதற்கு உணவு கூட மிஸ்கீன்கள் வந்து திரும்பி போறாங்க நபியுடைய வீட்டு. அந்த வழியா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வராங்க. என்னன்னு கேட்டாங்க, வீட்டில் எதுவுமே இல்லை. நேரா அவருடைய வீட்டுக்கு போனாங்க. 11 ஒட்டகத்தை தயார் செய்யறாங்க. 11 ஒட்டகத்திலே ஒரு மாசம் சாப்பிடும் அளவுக்கு ரேஷனை பொருளை எல்லாம் நிரப்பி நபியுடைய வீட்டுக்கு அனுப்பினாங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. அந்த ஒட்டகம் நபிக்கு, அந்த ஒட்டகம் மேலே இருக்கக்கூடிய உணவு நபிக்கு சொல்லி அன்பளிப்பா தந்துவிட்டு எங்க வந்தாங்க? ஈத்காவுடைய மைதானத்துக்கு விட செல்லாஸ். ஈத் முடிச்சுட்டு வந்தா நபியுடைய வீட்டில் அடுப்பு எரிகிறது. மிஸ்கீன்கள் எல்லாம் நபியுடைய வீட்டில் இருந்து உணவு வாங்கிட்டு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஆயிஷா எதுவுமே வாங்கி தரலையே, இது எப்படி வந்தது? யா ரசூலல்லாஹ், நம்ம வீட்டுக்கு மிஸ்கீன்கள் எதீம்கள் வெறுங்கையோடு போவதை பார்த்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு உங்களுடைய மனைவிமார் வீட்டுக்கு 11 வீட்டுக்கு 11 ஒட்டகம் நிரம்ப உணவுப் பொருட்களை கொடுத்து அனுப்பினார். நபி சந்தோஷப்பட்டு மஸ்ஜித் நபி ஒட்டி இருக்குது பாத்தீங்கன்னா கும்பத், பச்சை கும்பத், அந்த கும்பத் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு.
அந்த வீட்டில் தான் நபி அவர்கள் அடங்கி இருக்கிறார். அந்த வீட்டுல வாசல்படி காலை வைக்காமல் கால் பின்னாடி எடுத்து வானத்தை நோக்கி 2 கையை தூக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தாங்க. யா ரஹ்மான் சஹீலி ஹிசாப அலா உஸ்மான், அல்லாஹ்வே நான் கியாமத் நாளையிலே பணக்காரர்களுக்கு கோடீஸ்வரர்களுக்கு நீ ஹிசாப் கிதாப் வாங்குவே, கேள்வி கணக்கு வாங்குவே. ஏ ரஹ்மானே, என்னுடைய குடும்பத்தை உம்மத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களை நான் கியாமத் நாளையிலே கேள்வி கணக்கு லேசாக்கிடுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தாங்க. யா ரஹ்மான் சஹீலி ஹிசாப அலா உஸ்மான், அல்லாஹ் உஸ்மான் செல்வத்தை அல்லாஹ் தந்தான். அந்த செல்வம் சதகா செய்வதை விட்டு அவரை தடுக்கவில்லை, தான தர்மத்தை விட்டும் தடுக்கவில்லை, தொழுகை விட்டும் அவரை தடுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் போவதை விட்டும் தடுக்கவில்லை. அதே செல்வத்தை வைத்துக் கொண்டு சொர்க்கத்தை அடைந்தார். செல்வம் அவரிடத்தில் இருந்தது, செல்வம் அவர்களுக்கு ஃபித்னா தான். ஆனால் அதை தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து சொர்க்கவாசி ஆனார் உஸ்மான் இப்னு அஃபான். இதுக்கு நேர் மாற்றமாக யார் அந்த காரூன் என்பவர் உலகத்துக்கு செல்வி கொடுத்தார். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹி மா அதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பதி வல் குவா. அவனுடைய கஸானாவுடைய சாவி ஒரு பெரும் கூட்டம், ஒட்டகத்துடைய கூட்டம் எடுத்துட்டு போமா. கஸானாவுடைய சாவி, அவங்க கஸானா எவ்வளவு இருக்கும்? மூசா நபி போய் ஜகாத் கேட்டாங்க, ஏழை மக்களுக்கு ஜகாத் கொடுத்து சொல்லும் பொழுது அதுக்கு காரணம் சொன்னா, இந்த செல்வம் என்னுடைய டேலண்டினால் சம்பாதிக்கப்பட்டது, நான் தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாங்க. அல்லாஹ் அதே செல்வத்தின் மூலம் அவனுக்கு அனுமதி தந்தான். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு செல்வத்தின் மூலமாக இருந்தான். அல்லாஹ்வை மறக்கடித்தது காரனுடைய செல்வம். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை அதிகப்படுத்தியது உஸ்மான் ரலியல்லாஹுடைய செல்வம். அதனால அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஓ மக்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அம்வால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவுலாதுகள் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு தடுத்து விட வேண்டாம், கஃலத்தில் ஆக்கி விட வேண்டாம், உங்களை மறக்கடிக்க செய்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். இரண்டாவது நியமத் அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது அவுலாதுகள். அவுலாதுகள் மீது உள்ள முகப்பத்தினால, குழந்தைகள் மீது உள்ள பிரியத்தினால, அவர்களுக்காக சம்பாதிக்கிற காரணத்தினால தொழுகை விடக்கூடாது, திக்ரை விடக்கூடாது, இபாதத்துகள் விடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், எப்படி உங்களிடத்திலே செல்வங்களை பற்றி கியாமத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பானோ, அதே மாதிரி உங்களுக்கு தரப்பட்ட கொடுக்கப்பட்ட குழந்தைகளை பற்றி அல்லாஹ் கியாமத்தில் கேள்வி கேட்பான். குழந்தைகளுக்கு சரியான கல்வி தந்தீர்களா, ஒழுக்கத்தை கட்டி தந்தீர்களா என்பதையெல்லாம் அல்லாஹ் கியாமத்தில் கேள்வி கேட்பான். நாம் எல்லாம் பொறுப்பாளிகள். குழந்தை பெற்றெடுத்து விட்டோம், அழகான குழந்தை எல்லாம் தந்து விட்டான், கண் குளிர்ச்சி ஆக்கி இருக்கிறான். ஆனா அவனுக்கு சரியான கல்வியை தரல, ஒழுக்கத்தை கற்று தரல, அவனுக்கு சரியான பாதையை காட்டலாம் அப்படின்னு சொன்னா அந்த அவுலாவின் மூலமாக நரகத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து சொல்வார்கள், உங்களுடைய குழந்தை சின்ன வயசிலிருந்து மன்கான அவ்வளவு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் வ ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. ஆரம்ப வார்த்தையே லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லிட்டார்கள். கடைசி மௌத் நேரத்தில் அல்லாஹ் கலிமாவை நசீபாக்குவான். முரு அவுலாதக்கும் வஹும் அப்னாஉ சப்அ சினீன் வத்ரிபுஹும் அலைஹா வஹும் அப்னாஉ 10 சினீன். அந்த குழந்தைக்கு 7 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு தொழுகை ஏவுங்கள், தொழுகை சொல்லுங்கள். 10 வயசு ஆயும் அந்த குழந்தை தொழுகை அப்படின்னா லேசாக அடித்து தொழுகைக்கு அனுப்புங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 7 வயசிலிருந்து அந்த குழந்தைக்கு தொழுகையுடைய பழக்கத்தை நாம் சொல்லித் தர வேண்டும், மஸ்ஜிதுக்கு அழைத்து வர வேண்டும். நமக்கு எல்லாம் தெரியும், நிஷாம் பாஷா அவர்கள் இருந்தார். அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹ், அமர் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹ் காலத்திற்கு முன்னாடி வந்தோம். மிகப்பெரிய பாஷா, அரபு நாட்டை ஆண்டவர். அதிகமான செல்வத்தை அல்லாஹ் அவருக்கு தந்தார். அவருக்கு 11 குழந்தை. எது குழந்தை? 11 குழந்தை. ஒருவர் ரிவாயத் செய்கிறார், அவர் மௌத்து நேரத்திலே ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 லட்சம் தீனார் பெறப்பட்டு சொத்து விட்டுட்டு போனார். யாரு? 11 குழந்தைக்கு 11 லட்சம் தீனார். ஒரு பையனுக்கு 1 லட்சம் தீனார் சொத்துல வந்து கிடைச்சிச்சு.
ஆனா தீன் கொடுக்கல, அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுக்கல, அதவு கற்றுக் கொடுக்கல, ஷரியத்தை கற்றுக் கொடுக்கல, துன்யாவை விட்டுட்டு போனார். ஒவ்வொரு மந்திரத்திலிருந்து அவர் சொன்னாரு, அவருக்கு 11 பிள்ளைகள். ஆனா அவர் என்ன செய்தார்? அவருடைய எந்த விதமான பொருட்கள் இல்லை. 5வது கலீஃபா என்று சொல்லப்பட்ட காலத்திலே 2 வருஷத்துல ஆட்சி செய்தார். சிங்கமும் மானும் ஒரே தட்டுல தண்ணி குடிச்சு. அவர்தான் இன்னைக்கு ஒரே தஸ்தர்கான நாம சாப்பிட மாட்டேங்கிறோம். நம்ம இருந்த கடை வாக்கி அதை நான் பெற்றடிக்கிறோம். காரணம் இல்லையா? அதாவது புகுதுல சிங்கமும் மானும் ஒரே தட்டுல துணி தண்ணி குடிச்சு. ஒரு தன்னந்தனியான பெண் இரவு நேரத்தில் நகை அணிந்து கொண்டு போவார் தெருவில், எந்த திருடும் வரமாட்டான். சக்காத்துடைய பணத்தை தலையில வைத்துக் கொண்டு செல்வத்தை தேர்தல்வா சுற்றுவாங்க. என் சக்காத்தை நான் எடுத்துட்டேன், சக்காத்து வாங்குற யாராவது ஆள் இருக்கிறாரா? வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு சக்காத்து பதிச்சு வச்சிருக்கிறாங்க, தோராயமா சக்காத்து கொடுக்குறாங்க மக்கள். அந்த மாதிரி நீதமான ஆட்சி எல்லாம் கொடுத்தான். எந்த அளவுக்கு ஒரு தக்குவா அல்லாஹ் அவருக்கு தந்தார் என்று சொன்னால், ஒரு வயசான அம்மா பணம் வாங்குறதுக்காக அரசரிடத்துல அந்த ஊருக்கு வராங்க. வருகிற நேரத்திலே அந்த ஊர்ல கேட்டாங்க, கலீஃபா எங்க இருக்கிறார்? அதோ அந்த லாஸ்ட் வீடு போகிறாங்க, ஒரு குடிசை வீடு, ஒரு ஜோர்டா. அங்க போய் கேட்கிறாங்க, கலீஃபாவுடைய வீட்டுல இந்த அம்மா கேட்கிறாங்க, கலீஃபாவுடைய வீடு எங்க இருக்கிறது? கலீஃபாவுடைய அம்மா, கலீஃபாவுடைய மனைவி அந்த வயசான அம்மா உட்கார வச்சாங்க. வீட்டுக்கு பின்னாடி விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் கலீஃபா. வீட்டு உள்ள போய் பார்த்தா அந்த குடிசை வானம் தெரிஞ்சு, அந்த குடிசை கூட சரியா இல்லை, அங்கங்க ஓட்டையா இருக்கு. பெண் குழந்தை இருந்துச்சு அவங்களுக்கு, பல நாட்கள் சாப்பிடல. அவங்க வாய் மூடிக்கொண்டு அப்பாவோட பேசுறாங்க. அப்பா கேட்கிறாரு, ஏன் நீ வாய் மூடி பேசுறீங்க? பசியின் கொடுமையிலே வெங்காயம் சாப்பிட்டு நாங்கள் காலத்தை கழிச்சிருக்கிறோம். அப்பா, நான் பேசினால் என்னுடைய வாயிலிருந்து துர்வாடை வரும், அது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும், அதனால் வாயில துணி வச்சு நாங்க பேசுறேன். ஈதுடைய நாள் வந்துச்சு. பக்தாது நகர மக்களே புது புது துணி உடிச்சு கொண்டு தெருவில் போறாங்க. உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அம்மாவோட கேட்கிறாங்க, நம்ம எல்லாம் கலீஃபாவுடைய பிள்ளைகள், நாங்கெல்லாம் மாமூல் பசங்க எல்லாம் நல்ல துணி உடுத்தி சுத்துறாங்க, எங்களுக்கு எல்லாம் துணி இல்லாமா? இது உங்க அப்பா மட்டும் கேட்கிறாங்க. அம்மா மனைவி மனைவி கேட்கிறாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு துணி எல்லாம் பரவாயில்லை, நம்ம பிள்ளைகளுக்கு துணி வாங்கி கொடுக்கிறேன். ஒரு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, நமக்கு வரக்கூடிய அரசாங்க தரப்பில் வரக்கூடிய சம்பளம் கரெக்டா ஆயிடுது, ஈதுடைய நாளுக்கு துணி வாங்குவதற்கு நம்மகிட்ட எங்க பணம் இருக்குது? யார் சொல்றா? நாட்டை ஆளக்கூடிய கலீஃபா. இன்னைக்கு நம்ம நாட்டுடைய கலீஃபா 11 லட்சம் ட்ரெஸ் கொடுக்குறாரு. எது லட்சம்? 11 லட்சம் ரூபாவுடைய பேண்ட் ஷர்ட். கலீஃபா சொல்லக்கூடாது. ஏன் கலீஃபா சொல்லணும்? அப்போ அந்த அம்மா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, அடுத்த மாசம் நீ சம்பளம் வாங்குவீங்க, அது அட்வான்ஸா கொஞ்சம் பணத்தை வாங்கிங்க. சில பேர் வாங்கினா இல்லையா? அதை சொல்லுங்க, கம்பெனியில் அட்வான்ஸா ஒரு பாதி பணத்தை வாங்கிட்டு வந்துருங்க. கலீஃபா என்ன சொல்றாரு? உடனே ஆள் அனுப்பினா கேஷியர் வந்து பாதி பணத்தை கொண்டு வரணும். கலீஃபா என்ன, நானே போற அந்த கேஷியர் எடுத்து ஒரு கடிதம் எழுதுகிறார். வீட்டில் இந்த சூழ்நிலை, எங்க பிள்ளைகளுக்கு துணி வாங்க பணம் இல்லை, ஆகையினால் அடுத்த மாசம் தரக்கூடிய அந்த சம்பளத்துல அட்வான்ஸாக பாதி பணத்தை கொடுத்தா நான் துணி வாங்கி கொடுறேன் அப்படின்னு சொல்லி தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய முன்ஷியிடத்திலே, கேஷரிடத்திலே ஒரு கடிதம் தருகிறார். நாட்டை ஆளக்கூடிய நீதமான அரசர். முன்ஷி பதில் என்ன எழுதுறாருன்னா, அரசரே கண்டிப்பாக உங்களுக்கு நான் தருவேன், அது எந்த விதமான தடை இல்லை. அது ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னன்னா, அடுத்த மாசம் வரையும் நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லி ஏதாவது கேரண்டி இருக்குதான்னு கேட்கறாங்களா? நம்ம எதுமா இந்த கேஷர் சும்மா இருப்போம்? அடுத்த மாசம் வரையும் நீங்க உயிரோடு இருக்கு கேரண்டி இருக்குதா? இவரை விட அவனுக்கு தகவல் கொடுக்குறான் பாருங்க. யாருக்கு? இவரு ஆட்சி கீழே விழுவதற்கு கூட தகவல் கொடுத்துட்டார்.
அன்பானவர்களை, ஈதுடைய நாள்ல பிள்ளைகள் துணி கொடுத்துட்டு போறாங்க. இந்த பிள்ளைகள் கிழிந்த ஆணி கொடுத்துக் கொண்டு ஈதுடைய மைதானத்துக்கு போறாங்க. மௌத்து நேரத்தில் எதுவும் விட்டுட்டு போறேன். 11 பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாங்க, பிள்ளைகளே, நான் உங்களுக்கு துனியாவை தரல, உங்களுக்கு நான் தீனை தந்திருக்கிறேன், இல்மை தந்திருக்கிறேன். உங்களுக்கு தீனை தந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் தீனை தந்திருக்கேன், இல்மை தந்திருக்கிறேன். நீங்க சாலிஹீன்களா இருப்பீங்க, நல்லவர்களா இருப்பீங்க. நீங்க சாலிஹீன்களா இருந்தால் ஒவ்வொரு தவல்ல சாலிஹீன், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் சொல்லிட்டு போறாங்க. யாரு? உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி. அன்பானவர்களே, இந்த 2 அவசரங்களை பார்த்த அந்த ராவி ரிவாயத் செய்யக்கூடியவர் சொல்கிறார், ஹிஷாமுடைய 11 பிள்ளைகளை நான் பார்த்தேன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹியுடைய செல்வமே இல்லாத 11 பிள்ளைகளை பார்த்தேன். செல்வம் கொடுக்கப்பட்ட, ப்ராப்பர்ட்டி கொடுக்கப்பட்ட அந்த 11 பிள்ளைகளை பார்த்தேன். நான் கடைசியாக நான் பார்த்தது என்ன தெரியுமா? திமிஷ்குடைய ஜாமியா மஸ்ஜிதிலே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹியுடைய 11 பிள்ளைகள் அந்த மஸ்ஜித், ஜாமியா மஸ்ஜிதுக்குள்ள ஹதீஸுடைய பாடங்கள் நடத்தி கொண்டு இமாம்கள் ஆனார்கள். அவர்கள் ஒவ்வொரு தரிசன நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து கல்வி கற்பதற்காக வேண்டி வந்தார்கள். அதே திமிஷ்குடைய ஜாமியா மஸ்ஜிதுடைய படிக்கட்டுகளிலே ஹிஷாம் மன்னருடைய பிள்ளைகள் பிச்சை எடுப்பதை நான் பார்த்தேன். இவருக்கு துனியா விட்டுட்டு போனார், அவருக்கு தீன் விட்டுட்டு போனார். தீன் இருந்துச்சு, அல்லாஹ் பொறுப்பாரு. துனியா விட்டுட்டு போனோம், தீன் கொடுக்கிறேன்னா உலகத்தில் மனிதன் அவன் பிச்சை எடுப்பான் என்று ஒரு உதாரணத்தை அல்லாஹ் துனியாவில் ஏற்படுத்தி விட்டான். உங்களுக்கு உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தீன் விஷயமாக உதாரணமாகவும், துனியாவுடைய விஷயத்தில் இஷாமுடைய விஷயத்தில் இஷாமுடைய வாழ்க்கையாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறார். எனவே அன்பான சகோதர பெரியார்களே, அவுலாதுகள் அல்லாஹ் தந்தால் அந்த அவுலாதை பற்றி கியாமத்தில் கேட்பான். மாலை அல்லாஹ் தந்திருந்தான், அந்த மாலை பற்றி அல்லாஹ் கேட்பான். சரியான முறையில் சம்பாதித்து சரியான முறையில் செலவழிக்க வேண்டும். பிள்ளைகளை தர்பியை செய்து தீனை நாம் கற்றுத் தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சொல்லுறேன். மௌத்தான பிறகு நம் கபரஸ்தான்ல வந்து நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை விட்டுட்டு போறோம். ரப்பில் ஹம்மா கமா ரப்பியானி ஸகீரா. எத்தனை பிள்ளைகள் துஆ செய்றாங்க? ஜனாஸ் 40 நாள் வரையும் துக்கம் கொண்டாடுறாங்க. 40 நாள் ஃபாத்தியா முடிந்த பிறகு அப்பாவுடைய ஞாபகம் இல்லை, அம்மாவுடைய ஞாபகம் இல்லை. அங்க போய் கபரஸ்தானை சந்திக்கிறதும் இல்லை, அங்க போய் தியானம் செய்யறதும் இல்லை. நம்ம பெற்றெடுத்து ஆளாக்கி படிக்க வைத்து எல்லா விதமான செல்வங்களை தந்து தீனையும் தந்து இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க? பெற்றோர்கள் நினைப்பதில் அவர்களுக்காக துஆ செய்வதில்லை. நபி சொன்னாங்க, சிறந்த செல்வம், சிறந்த பிள்ளைகள், சிறந்த பெற்றோர் யார் தெரியுமா? தங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தைகளை விட்டு செல்பவர் தான் சிறந்த மனிதன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வார். எனக்கு வாதாச்சார பயான் ஆசிரியர் 10 மணிக்கு எனக்கு பயான் இன்னைக்கு இவ்வளவு சுருக்கமா சொல்லியிருக்கிறேன், சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். இது நம்ம பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் நாம் பணத்தை சம்பாதிப்பதற்கும் எப்படி சம்பாதிப்பது, எப்படி செலவழிப்பது நாம் மனசுல பதிய வைத்துக் கொண்டு இது ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் அந்த ஷானஹு தஆலா அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஃபில் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله والشكر. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام، تبارك يا ذا الجلال والاكرام. اللهم وفقنا لما تحب وترضى واجعل اخرتنا خيرا من الاولى. اللهم لا تجعل الدنيا اكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا بذنوبنا ولا يخافك فينا ولا يرحمنا. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتق رقابنا من النار. اللهم انا نعوذ بك من عذاب جهنم ونعوذ بك من عذاب الحشر ونعوذ بك من فتنة المسيح الدجال. اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صل وسلم على محمد واله وصحبه اجمعين.
برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. سبحان الله.